ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிருக்கேன். எனக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதனால் நான் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். இதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வீடியோவாவது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டெய்லி இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் ஒரு வாட்டி கூட வீடியோ கரெக்டான டைமுக்கு அப்லோட் பண்ணது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் நான் அதுக்கான ட்ரை நிறைய பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருக்கிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது என்ன வீடியோன்னா, நம்ம ஒரு அனிமேன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரொம்பவே முக்கியமான ஆளுங்கன்னா 2 பேர் தான், ஹீரோ வில்லன். இவங்க 2 பேரை நோக்கி தான் இந்த கதையே இருக்கும். அனிமே மட்டும் இல்லை, ஆக்ஷனாக இருக்கட்டும், இந்த லைவ் ஆக்ஷனு, மூவிஸு, இந்த மாதிரி நிறைய சீரீஸ், இந்த மாதிரி நிறைய இது இந்த 2 பேரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டானது யாருன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஹீரோன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஹீரோ கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அது வில்லன் தான். என்ன தான் ஒரு ஹீரோ எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் கூலாகவும் ஆட்டிடியூடாகவும் இருக்கிறத காட்டினாலும், அதை விடவே ஒரு ஸ்டெப் மேலே வில்லனை காட்டணும். அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக காட்டணும், அவனை பயங்கர ஸ்வாகாக காட்டணும். அப்படி காட்டினா தான் இப்படிப்பட்ட ஒரு வில்லனை ஹீரோ எப்படி ஜெயிப்பான் அப்படின்ற திருப்பம், அந்த ஒரு ட்விஸ்ட் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து இன்னுமே அனிமே பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் வரும். அனிமே மட்டும் கிடையாது, எல்லா மூவிஸாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது காமனாகவே செட் ஆகும். அப்படிப்பட்ட இதில் வில்லன்ஸ் அப்படின்றவங்க நிறைய அனிமே நிறைய வித்தியாசமான வில்லன்ஸ் இருப்பாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன்ஸ் இருப்பாங்க, சைக்கோ வில்லன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் இந்த ஆன்டி ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வில்லனாகவும் தெரியும், ஆனால் அவன் ஹீரோ மாதிரியே தெரியும், ஆனால் வில்லன், அந்த மாதிரி ஆட்களுமே இருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெஷலான வில்லன்ஸ். இந்த அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. வில்லன்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி, ஒரு யூனிக்கஸ்ட் வில்லன்ஸ்னு நான் சொல்லுவேன். யூனிக்கஸ்ட் வில்லன்ஸ் அப்படின்றவங்க வந்து அனிமேஸில் வந்து கொஞ்சம் கம்மியான யூனிக்கஸ்ட் வில்லன்ஸ் தான் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க நிறைய பெஸ்ட்டான வில்லன்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 தான். இதுக்கப்புறம் பார்ட் 2 அப்லோட் பண்ணுவேன், பார்ட் 3 அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதை நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிற மாகிட்டோ தான். மாகிட்டோ அப்படின்றவனே வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, அவன் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு வில்லன். என்ன கேட்டிங்கன்னா, அவன் வந்து இது வரைக்குமே இந்த ஜுஜுட்சு கைசனில் என்ன தான் சுக்குனா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லனை கட்டியிருந்தாலுமே, மாகிட்டோ அப்படின்றவன் சுக்குனா விடவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வில்லன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கெட்டோ, சுக்குனா, டூஜி, இவங்க எல்லாரை விடவுமே மாகிட்டோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வில்லன் தான் என்ன கேட்டால். ஏன்னா அவன் பண்ண சம்பவங்கள்லாம் அப்படி என்னதான் பண்ண சம்பவங்கள்லாம் தரமாக இருந்தாலும், அதை விடவே சுக்குனா அப்புறம் டோஜிலாம் பெரிய சம்பவம் பண்ணியிருந்தாலுமே அவனை இன்னுமே ஐகானிக்காக காட்டுறது அப்படின்றது வந்து அவனோட கேரக்டரும் அவனுடைய அந்த ஒரு டிசைனும் தான். அவனோட கேரக்டரே வந்து ஒரு சைக்கோவோட கேரக்டர் தான். வந்து எப்படின்னா, ஒரு ஹியூமனால் ஏற்படப்பட்ட ஒரு கர்ஸ். அப்படி இருக்கும்போது அவன் ஹியூமன் மாதிரி தான் யோசிப்பான், ஹியூமன் மாதிரி தான் இருப்பான், ஹியூமனோட பாடியை ஷேப் பண்ண முடியும். இந்த மாதிரியான பவர்ஸ் இருந்தாலுமே அவனோட கேரக்டர் தான் அவனை இருக்கிறதுலே அனிமே சீரீஸ்லேயே அவனை வந்து ஒரு யூனிக்னஸ்ஸாக காட்டுறது தான் அவனோட கேரக்டர் தான். இதுக்கு மேலே நான் மாகிட்டோ பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக எதுவும் இல்லை, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு மாகிட்டோ தான் இருக்கிறதுலே ஸ்பெஷலான வில்லன்ஸ்லேயே ரொம்ப ஹேட்டபிளான வில்லன் தான் மாகிட்டோ தான். ஏன் அப்படின்றது ஜுஜுட்சு கைசன் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த அனிமேக்குள்ளே போகலாம். 4th பிளேஸில் இருக்கிறது டீமன் ஸ்லேயரில் வர்ற 4th டீமன் தான். இது வந்து என்னென்னா, இந்த மூசன் வந்து ஒரு டீமன் ஆர்மி வச்சுருப்பான்ல, 1 to 10 அப்பர் ரேங்க் டீமன்ஸ் வச்சுருப்பான். அதில் வந்து 4th அப்பர் ரேங்க் டீமன் இது தான். கரெக்டாக சிம்லராக வருது பார்த்தீங்களா, 4th ஸ்பெஷல் வில்லன், அதே மாதிரி 4th அப்பர் டீமன், சூப்பராக வருது. சரி, ஓகே, இது ஒரு கோஇன்சிடென்ட். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த டீமனை பற்றி பேசலாம். இந்த டீமனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வரைக்குமே டீமன்ஸில் வந்து நிறையவே டீமன்ஸை காட்டியிருப்பாங்க. இந்த டீமன் இந்த 3rd சீசன் வர்றதுக்கு முன்னாடியே எக்கச்சக்க டீமன்ஸை காட்டியிருப்பாங்க. இந்த ஏதோ ட்ரெயினும் இருக்காங்க வருமே, நம்ம ரென்கோக்கு கூட ஒரு 3rd டீமன் கூட சண்டை போடுவார். அந்த டீமனை விடவே எனக்கு இந்த டீமனோட ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதோட ஜாப்பனீஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த டீமனோட பவர்ஸாக இருக்கட்டும், இது வந்து ஒவ்வொன்றா வெட்ட இது வந்து ஒவ்வொரு ஃபீலிங்காக மாறுறதா இருக்கட்டும், அது ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனியான ஆர்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்குமே தனியான பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் இந்த 4 எமோஷன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு எமோஷனாக மாறும். அந்த எமோஷனுக்கு வந்து அதோட ஆர்ட் வந்து உண்மையை சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் டீமன் ஸ்லேயரில் பார்த்ததுலேயே, டீமன் ஸ்லேயர் மட்டும் இல்லை, மற்ற அனிமேஸில் பார்த்ததுலேயே ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஒரு ஆர்ட்னா அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாப் 5 ஆர்ட்னு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அதுக்கு தான் டாப் 1 கொடுத்துருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ஆர்ட் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க.
பயங்கர வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஜாப்பனீஸ் மான்ஸ்டர், ஜப்பான்லலாம் இதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு மான்ஸ்டர், அதை அப்படியே வந்து இது ரெசம்பிள் பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். இந்த ஆர்க்கே முழுக்க அந்த ஜாப்பனீஸ் கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு காட்டின அந்த டீமனோட இதுவுமே அந்த ஜாப்பனீஸில் வர்ற டீமனோட அது வந்து எனக்கு எப்படி சொல்லன்னு தெரில. நீங்கள் இந்த நம்ம இதிலலாம் எப்படி இந்த கோஸ்ட் இதெல்லாம் இந்த பேய்க்கு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஜாப்பனீஸில் இதே மாதிரி இந்த தண்டர் டீமனு, அப்புறம் இந்த ஃபீலிங் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டீமன் காட்டுவாங்களே, அதெல்லாம் ஜாப்பனீஸ் இதில் ஸ்டோரிஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதை தான் இதை ரெசம்பிள் பண்ணியிருப்பாங்க. உண்மையுமே சூப்பராகவே இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வில்லன் நான் சொல்லுவேன். ஐகானிக்கஸ்ட் வில்லன்றதே அதோட டிசைன் தான். சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த அனிமேக்குள்ளே போகலாம். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பிளாக் பியர் தான். பிளாக் பியரை பற்றி நான் வந்து என்ன சொல்கிறது, ஒன் பீஸ் பார்த்த எல்லாருக்குமே பிளாக் பியர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேடுகெட்ட ஒரு என்ன சொல்ல, எனக்கு வாயில் எதுவும் வரல. எனக்கு வந்து வீடியோ எதுவும் தப்பாக இருக்கக்கூடாது, வீடியோ சின்ன பசங்களும் பார்ப்பாங்கன்றதுனால நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். இவனை வந்து எனக்கு வந்து சொல்லணும்னா, இவன் வந்து ஐகானிக் வில்லனில் தேர்ட் பிளேஸ் போகிறதுக்கு எனக்குமே சுத்தமாக விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஒத்துக்கிட்ட மனசுலாம் அதான் நிஜன்ற மாதிரி அவன் ஒரு ஐகானிக் வில்லன் தான். அதை யாராலையுமே மாற்ற முடியாது, அதை மாற்றவும் கூடாது. ஏன்னா இது வரைக்குமே ஒன் பீஸ் சீரீஸில் காட்டினதுலேயே ஐகானிக் வில்லன்னா அவன் ஒருத்தன் மட்டும்தான். இந்த அனிமே சீரீஸ்லேயுமே ஐகானிக் வில்லன்னா ஆமாம் அவன் தான். அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எப்படியுமே. அவனுடைய அந்த ஒரு கேரக்டரை வந்து என்ன சொல்கிறது, அம்பி அண்ணியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஜாலியாக ஃபன்னாக ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருப்பான், திடீர்னு ஒரு மான்ஸ்டராக மாறிடுவாப்புல. அது வந்து ஒரு வித்தியாசமான இது. அவனை வந்து எனக்கு என்ன பேசனே தெரில. அவனை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஆள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட லூஃபி மாதிரி தான். ஒரு பிளாக் வெர்ஷன் ஆஃப் லூஃபி, ஒரு டார்க் வெர்ஷன் ஆஃப் லூஃபின்னு கூட சொல்லலாம். இந்த 8 டைல்ஸ் இந்த காயினுக்கு வந்து 2 தலை இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி தான் பிளாக் பியர் அண்ட் லூஃபியும். இந்த பக்கம் திருப்புனா லூஃபி, அந்த பக்கம் திருப்புனா பிளாக் பியர், அப்படி தான் இருப்பானுங்க 2 பேரும். இந்த ஹோல் ஒன் பீஸ் சீரீஸ்லேயே பிளாக் பியர் தான் கடைசி ஃபைனல் வில்லனாக வரப்போகிறான்றதுக்கு வந்து இதுவே ஒரு பெரிய உதாரணம். அவன் தான் இருக்கிறதே மெயின் வில்லன். ஈமோ தான் என்ன தான் பெரிய வில்லனா, அதான் இருக்கிறதே பவர்ஃபுல் வில்லனாக காட்டினாலுமே எனக்கு தெரிஞ்சு பிளாக் பியர் தான் ஃபைனல் வில்லனாக இருக்க போகிறான்னு தோண்டுது. என்ன தான் காமெடி பீஸ் மாதிரி தெரிஞ்சாலுமே லூஃபியை ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணது, அப்புறம் ஏஸை பிடிச்சி கொடுத்தது, அப்புறம் டஃபர்கல்லாவை தூக்கி போட்டு பந்தாடி அவனையும் கிட்டத்தட்ட தோக்கடிக்கிற மாதிரி போனது, கார்ப்பை சொருவி விட்டது, இதெல்லாம் மறக்க முடியாத சீன்ஸ். இதெல்லாம் அவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட காமெடி பீஸ் தான் அவங்களையும் தோக்கடிச்சிருக்கான். கண்டிப்பாக லூஃபி வந்து பெரிய ஃபைட் போட போகிறான். அதுக்கு முக்கியமான காரணம் பிளாக் பியராக தான் இருக்க போகிறான். பிளாக் பியர் கண்டிப்பாக பிளாக் பியர் விசஸ் லூஃபின்னு வந்துச்சுன்னா அது 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் டெத் ஆர் ஃபைட் மேட்ச் தான். யார் ஜெயிப்பா யார் தோப்பானே எனக்கு சொல்ல தெரில. சரி, ஓகே, போங்க அடுத்த அனிமேக்குள்ளே போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பூ தான். இப்போ அனிமே பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இப்போ தமிழில் நிறைய பேர் அனிமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடியே அனிமேனே தெரியாமல் ட்ராகன் பால் பார்த்துட்டு இருந்தது உண்டு. நானுமே அனிமேனே தெரியாமல் ட்ராகன் பால் சின்ன வயசில் நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து இந்த பூ சீரீஸை வந்து எனக்கு காட்டுவாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு 6 7 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன டிவி தான், ஒரு கேபிள் டிவி தான் இருக்கும். அதில் வந்து இந்த ஒரு சிஎனில் போட்டுட்ருப்பான் இந்த பூ சீரீஸை. இந்த பூ சீரீஸ் தான் அப்போ போட்டுட்ருப்பான். அப்போ முச்சில் இந்த பூவை பார்க்க முச்சில் வந்து முதல்ல காட்ட முச்சில் ரொம்ப ஃபன்னாக காட்டினாலும் அதுக்கப்புறம் இவன் பண்ணுற வில்லலிசம்லாம் வேறு மாதிரி இருக்கும். பூவை வந்து தோக்கடிக்கிறதுக்கு வெஜிடா, கோகு, அவனோட பசங்க கோகான், கோட்டன், இவங்க எல்லாருமே சேர்ந்து போராடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் பூ வந்து ஒன் பீஸ்ன்னு சொல்ல, ட்ராகன் பாலு எல்லா அனிமேஸ்லேயுமே ரொம்ப ஐகானிக் வில்லன் அப்படின்னு நான் பூவை சொல்லுவேன். ஏன்னா பூ வந்து இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லனும் கூட, அதே சமயத்தில் ஐகானிக் வில்லனும் கூட. இந்த பூலேயே வெர்ஷன்ஸ் இருக்குது. கிக் பூ, மார்ஜின் பூ, அப்புறம் கிங் பூ, இந்த மாதிரி பூஸ்லேயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது வந்து கிக் பூ தான். இருக்கிறதுலே டேஞ்சரஸ் அப்படின்றதும் கிக் பூ தான். அது வந்து ரொம்ப ஒரு ஈவிலஸ்டான ஒரு வில்லன் சொல்லலாம். ரொம்ப ஐகானிக்கான வில்லன். இது வரைக்குமே ட்ராகன் பாலில் வந்து எக்கச்சக்க வில்லன்ஸ் வந்துட்டாங்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க யார் பிளேஸில் இருக்கிறது என்றைக்குமே ஐகானிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், எப்போவுமே என்னோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு வில்லன் ஒரோச்சிமாரு தான். ஒரோச்சிமாருவை பற்றி நான் சொல்லணும்னு தேவையே கிடையாது. நருட்டோ பார்த்தவங்களும் சரி, நருட்டோ பார்க்காம சும்மா ரீல்ஸை பார்க்குறவங்களும் சரி, ஒரோச்சிமாரோட ஒரு கிளிப்பிங் வராமல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா தலைவன் பண்ண சம்பவம்லாம் வேறு மாதிரியான சம்பவம். சொல்லப்போனால் என்ன தான் நருட்டோ சீரீஸில் மாதராக இருந்தாலும், ஒபிட்டோ இருந்தாலும், பெயின் இருந்தாலும், அப்புறம் நாகட்டோ பெயின் எல்லாருமே ஒன்று தான். இது போக அக்காட்சுக்கி இருந்தாலும், இட்டாச்சி இருந்தாலும், இவங்க எல்லாரை விடவே ஐகானிக்காக, ஏன் எல்லாரை விட ஒரு ஸ்டெப்பு மேலேயே இருந்தவன் தான் நம்மளுடைய ஒரோச்சிமாரு.
இவங்கள விட பவர் கம்மியாக இருந்தாலுமே இவனுடைய அந்த ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், இவனுடைய அந்த ஐடியாவாக இருக்கட்டும், இவனுடைய அந்த மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இவனோட அந்த கேரக்டராக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே மாஸ், எல்லாமே பியூர் மாஸ், எல்லாமே பக்கா வில்லத்தனம். பயங்கரமான வில்லன், சைக்கோஸ்ட் வில்லன், ஹேட்டஸ்ட் வில்லன், ஃபேவரட் வில்லன், எல்லாமே தலைவன் தான். எனக்கு வந்து தலைவனை ஃபஸ்ட் டைம் பார்க்க முச்சில் பயம் வந்துச்சு, செகண்ட் டைம் பார்க்க முச்சில் ஆர்வம் வந்துச்சு, 3ஆவது டைம் பார்க்க முச்சில் காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா போக 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 அந்த கேரக்டரோட மாசம் குறைச்சிக்கிட்டே போனாங்க. கடைசியில் பொருட்டோட சோழியை முடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே என்றைக்குமே ஐகானிக்கஸ்ட் இல்லைன்னா உரைச்சி மாதிரி இல்லைன்னா அது வந்து இந்த ரைமிங் ஓவராக வருது. சரி பரவாயில்ல, இந்த என்றைக்குமே ஐகானிக் இல்லைன்னா அது நம்ம உரைச்ச மாதிரி தான். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ போட்டாலுமே அவங்க உரைச்ச மாதிரி சேர்க்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. என்னோட இதில் எப்படி ஃபஸ்ட்டாக இருந்தாலும் என்னோட இதில் ஃபஸ்ட்டாக இருந்தார், மற்றவங்க வீடியோவில் 2ஆவதாக இருப்பாரோ, 3ஆவதாக இருப்பாரோ, இல்லை என்ன மாதிரியோ 1ஆவதாக இருப்பாரோ, அது வேறு கதை. ஆனால் கண்டிப்பாக ஸ்பெஷல் வில்லன்ஸ் அப்படின்னு போட்டால் அதில் உரைச்சி மாதிரி இல்லாமல் இருக்கவே மாட்டார். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் BSK. டாடா பாய் பாய்.